நேத்து அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ டனி ரோடு, புலிகேசி நகர் தொகுதி எம்எல்ஏ ஏசி ஸ்ரீனிவாஸ் அவர சந்திச்சு நேத்து நாங்க பேசுனோம். கிட்டத்தட்ட ஒரு 40 ம். பேர் கொண்ட குழு. அந்த பகுதி மக்கள்லாம் சேர்ந்தோம். ஏங்க கலாச்சார விழா இந்த பகுதியில நாங்க செய்றோம். அந்த பேனர் எடுக்குறாங்க. இதுல என்ன கொடுமைனாக்கா, அந்த டிஜேஎல்இ போலீஸ் ஸ்டேஷன். அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அவங்களே வந்து போலீஸுக்கு கூட வந்து பேனர் கழட்டுறாங்க. இதுதான் ரொம்ப பெரிய கொடுமை. சட்டம்லாம் அவங்களுக்கு காத்துல பறந்து போன மாரி. இந்த 2 இன மோதல் 2 இன மக்களுக்கான பிரச்சனை. இன மோதல் சாரி. அத இது பண்ணிக்கங்க. இந்த இல்ல 2 மக்களுக்கும் 2 மாநில மக்களுக்கும் இந்த பிரச்சனைய உருவாக்க நினைக்கிற சில சமூக விரோதிகள், யாராக இருந்தாலும், தமிழ்நாட்டுல கன்னடன் பாதிக்கப்பட்டாலும் சரி, கர்நாடகத்தில் தமிழன் பாதிக்கப்பட்டாலும் சரி, கண்டிப்பா 2 மாநில அரசுகளும், 2 மாநில காவல்துறையும் கண்டிப்பா தீர விசாரிக்கணும். அதனுடைய பின்னணியில யார் யார் இருக்காங்கன்றத கண்டிப்பா ஆய்வு செய்யணும். இப்ப ஆராயணும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த நிகழ்வுக்கு பின்னால யாரோ இருக்காங்க. இது சாதாரணமா எனக்கு என்னவோ திட்டமிட்ட சதியா தான் நெனைக்கிறேன். இந்த தொடர்ச்சியா தமிழ் எதிரா ரீல்ஸ் போடுறது, அத ஒட்டுமொத்த ஊடகங்களும் அத செய்தியாக்கி உடனே அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இதுதான். நான் இது ஒரு அதாவது சம்மந்தப்பட்ட தலைவர்ட்ட இன்னைக்கு நான் பேசணும் நானு. ஒரு கன்னட தலைவர்கிட்ட. அவர் ம். கண்டிப்பா நம்ப அடுத்த வாரம் இங்க சந்திக்கலாம் கோபி. சந்திச்சு 2 மாநில மக்களுக்கு நடுவுல யார் தீ கொளுத்தி போட்டு பிரச்சனைய உருவாக்க நினைச்சாலும், அதுக்கு தீர்வு காணலாம். அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அந்த கன்னட தலைவர கண்டிப்பா அடுத்த வாரம் சந்திக்க போறேன். நாங்க ம். சந்திச்சுட்டு ஒரு பிரஸ் மீட் குடுக்க போறோம். ஏன்னா, இந்த சம்பந்தமா பேட்டி குடுக்க கூட நெறைய பேர் தயங்குறாங்க. கர்நாடகத்துல இருக்கிற பிற அமைப்புகள் கூட யோசிக்கிறாங்க. ஆனா ஓகே. நான் துணிஞ்சு ஏன் பேசுறேன்னாக்கா, இந்த 2 மாநில 2 கன்னடா, தமிழ் ஒற்றுமையா இருக்கணும். 2 மாநில மக்களை பிரச்சனையை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்க யார் முன்ன வந்தாலும், அத கண்டிப்பா அது வந்து நாங்க தடுப்போம். இல்ல கர்நாடகத்தினர் நீங்க அந்த பொங்கல் பேனர் அகற்றுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அவர்கள்கிட்ட இங்க திராவிட பொங்கல்னு சொல்லிட்டு இங்க கொண்டாடுறவங்க, அந்த அளவுக்கு வந்து அ ஒரு தென்னிந்தியா முழுமைக்குமான ஒரு பொங்கலாக இத சொல்லும் பொழுது, அவங்க வந்து தமிழர் திருநாளா மட்டும் தான் பொங்கல பார்க்குறாங்களா? அத எடுத்து சொல்ல முடியுதா அவங்க கிட்ட? இல்ல ஆமாமா. தமிழ் திருநாள் தான் பேசுறோம் நாம. அந்த பகுதி மக்கள்லாம் வந்தாங்க. சில அந்த திமுக சிலர் நபர்கள் கூட வந்தாங்க. அவங்களும் தமிழ் திருநாள் தான் பேசுனாங்க. தமிழ் திருநாள் தான் பேசுனாங்க. அது காவல்துறை ஏத்துக்கல. இந்த ஒரு சென்சிட்டிவான இந்த மாரி டைம்ல நீங்க தமிழ் படம் வைக்காதீங்க, தமிழ் பாடல் வைக்காதீங்க அப்படின்றாங்க. நானும் அந்த காவல்துறையில வந்து விவாதம் பண்ணேன். அத நீங்க ஓகே. தானே லா அண்ட் ஆர்டர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவாதம் நடந்தது. ஆனாலும் அவங்க வந்துட்டு இந்த காதுல வாங்காத காதுல விட்டுட்டாங்க.